சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. காலையிலேயே செந்தில் பாலாஜி வீட்டில் புகுந்த அமலாக்கத்துறை. கதை முடிந்தது. தாவேகா எம்எல்ஏவிடம் பேரம் பேசப்பட்ட விவகாரம் தொடர்பா கரூரில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் முகாமிட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றிருப்பதா சந்தேகம் எழுந்ததன் அடிப்படையில் அமலாக்கத்துறை ரெய்டு மேற்கொள்ள உள்ளதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. தாவேகாவை சேர்ந்த ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜாவிடம் பேரம் பேசப்பட்ட வழக்கில் இதுவரை 14 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் இந்த வழக்கில் 3 கோடிக்கு மேலே பணப்பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கு தொடர்பாக திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க. இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகும்படி திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. ஆனால் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து முன்ஜாமீன் பெற்றுவிட்டாங்க. சிங்கப்பூரில் வசித்து வரும் லட்சுமண பெருமாள் தொலைபேசி மூலம் பேரம் பேசியதா குற்றச்சாட்டு எழுந்திருந்த நிலையில் அவரது பெயரும் வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கு. அவரை கைது செய்யும் நடவடிக்கையில் திருவல்லிக்கேணி போலீசார் தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. இதற்கிடையே இந்த வழக்கு தொடர்பாக கடந்த 18ஆம் தேதி இரவு கரூரில் உள்ள கனகராஜ் என்பவருக்கு சொந்தமான நிதி நிறுவனத்தில் கரூர் டவுன் போலீசார் சோதனை நடத்தி அந்த நிறுவனத்திற்கு சீல் வச்சாங்க. இந்த சோதனையில் குதிரை பேர வழக்கு தொடர்பாக சில ஆவணங்கள் கிடைச்சதா சொல்லப்படுது. இந்த வழக்கில் இடைத்தரகர்களாக செயல்பட்ட சிலருக்கு தலா 5 கோடி வரை பணம் வழங்கப்பட்டதாகவும் விசாரணையில் ஷாக் தகவல்கள் வெளியாச்சு. மேலும் கணக்கில் காட்டப்படாத ஹவாலா பணப்பரிமாற்றம் நடைபெற்றிருப்பதா சந்தேகம் எழுந்திருப்பதா சொல்லப்படுது. இந்த வழக்கில் அமலாக்கத்துறையும் தற்போது களமிறங்கியிருக்கிறாங்க. இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணைக்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் 6 பேர் கரூரில் முகாமிட்டிருக்கிறாங்களாம். எப்போது வேண்டுமானாலும் செந்தில் பாலாஜி வீட்டிற்குள் நுழையலாம் என்கின்ற தகவல் வெளியாகியிருக்கு. தாவேகா எம்எல்ஏவிடம் பேரம் பேசப்பட்ட வழக்கு தொடர்பாக கரூர் உள்ள அலுவலகங்களில் விரைவில் சோதனை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. கடந்த கால ஆட்சியில் டாஸ்மார்க் மற்றும் பிற அரசு துறைகளில் இருந்து பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் மக்களின் வரிப்பணம் முறைகேடாக சுருட்டப்பட்டதா முதல்வர் விஜய் மிக கடுமையாக குற்றச்சாட்டை முன்வைச்சார். இந்த குற்றச்சாட்டுக்கு உடனடியாக சட்டப்பேரவையில் எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுக அமைச்சர்கள் ஆதாரங்கள் இல்லாமல் பொதுவாக பேசக்கூடாது, தகுந்த சான்றிதழ்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவையிலிருந்து வெளிநடப்பு செஞ்சாங்க. திமுகவின் இந்த மறுப்பை தொடர்ந்து வழக்கமான அரசியல் மேடை விவாதமாக இதை விட்டுவிடாமல் சட்டப்பூர்வமாக ஆதாரங்களோட களமிறங்க தாவேகா தலைமை முடிவெடுத்திருக்கிறதா தகவல்கள் வெளியாச்சு. சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகளை வெறுமனவே வாய்மொழி குற்றச்சாட்டாக விடாமல் வரவிருக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அவையில் அதிகாரப்பூர்வமான அறிவிக்கையை சமர்ப்பிக்க முதல்வர் விஜய் திட்டமிட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இதற்காக தலைமை செயலக மூத்த அதிகாரிகள் மற்றும் நிதி மதுவிலக்குத்துறை அதிகாரிகளுக்கு முதல்வர் விஜய் நேரடியாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறதா தற்போது தகவல்கள் கிடைக்கிருக்கு. கடந்த சில ஆண்டுகளில் அரசு கருவூலத்திற்கு வரவேண்டிய வருவாய் எங்கு எப்படி திருடப்பட்டது, ஒப்பந்த புள்ளிகளில் நடந்த முறைகேடுகள் மற்றும் பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் வசூலிக்கப்பட்ட தொகைகள் தொடர்பாக முழுமையான விவகாரங்கள் மற்றும் கோப்புகளை உடனடியாக திரட்டுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கார். ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தொடங்க உள்ள தமிழக அரசின் முதல் முழுமையான பட்ஜெட் கூட்டத்தொடர் மிகுந்த அரசியல் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த அமர்வின் போது எதிர்க்கட்சிகள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் திரட்டப்பட்ட ஆதாரங்கள் மற்றும் ஆவணங்களை சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்க தாவேகா அரசு ஆயத்தமாயிட்டு வருது. கடந்த முறை நாங்கள் ஆட்சிக்கு வந்தது மக்கள் சேவை செய்யதானே தவிர கமிஷன் அடிக்க அல்ல என்று பேரவையில் முழங்கிய விஜய் இந்த ஆதாரங்களை வெளியிடுவதன் மூலம் எதிர்க்கட்சியின் வாயை அடைக்க வியூகம் அமைச்சிட்டு வரார். இதன் மூலம் ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ள பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையே முன்னெப்போதும் இல்லாத வகையில் காரசாரமான விவாதங்களும் அரசியல் மோதல்களும் வெடிக்கும் என்பது மட்டும் உறுதியாக தெரிய வந்திருக்கு. மேலும் சோதனை விசாரணை என்ற பெயரில் தங்களை துன்புறுத்தக்கூடாது என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோர்கள் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செஞ்சிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம். குறிப்பாக வழக்கு விசாரணையின் போது குதிரை பேர வழக்கில் முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு. இன்னும் சரணடைந்து முன்ஜாமீன் பெறலை. இந்த சூழ்நிலையிலே தங்களை துன்புறுத்தக்கூடாது என கோர முடியாது என செந்தில் பாலாஜியை நீதிபதிகள் கண்டிச்சிருக்காங்க.
அந்த மனுவில் ஊத்தங்கரை தாவேக்கா எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரம் நடத்தியதா பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தங்களுக்கு உயர்நீதிமன்றம் நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டாங்க. உயர்நீதிமன்றத்தின் நிபந்தனையை கண்டிப்புடன் பின்பற்ற தயாராக இருப்பதா சொன்னாங்க. தமிழக அமைச்சர் ஆதவர்ஜுனா கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக கணக்கு தீர்க்க வேண்டியுள்ளதா வெளிப்படையாக கூறியுள்ளதாகவும், அதன்படி ஏதேனும் ஒரு வழக்கில் தங்கள் கைது செய்ய காவல்துறையினருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மனுக்களில் தெரிவிக்கப்பட்டது. குதிரை பேர வழக்கில் தங்களை காவலில் வைத்து விசாரிக்க அவசியமில்லை என உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கிய பின்பும் தொடர்ந்து சோதனைகள் நடத்தப்படுகின்றன என்று சொல்லப்படுது. சட்டப்படியான எந்த புலன் விசாரணையும் தடுக்கவில்லை என்றும், காவல்துறையின் நிலுவையில் உள்ள ஏதேனும் வழக்குகளின் விசாரணைக்கு தாங்கள் தேவைப்படுவதாக இருந்தால் BNSS சட்டத்தின் 35(3) பிரிவின் கீழ் முறையாக நோட்டீஸ் அனுப்ப காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எந்த விசாரணைக்கும் ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதால் சோதனை விசாரணை என்ற பெயரில் தங்களை துன்புறுத்தக்கூடாது என காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த மனுக்கள் நீதிபதி GK இளந்திரையன் முன் விசாரணைக்கு வந்தபோது மனுவில் பொதுவான உத்தரவை கோருவதாலும் பல குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளதாகவும், மனுவின் விசாரணையால் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் என அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஜான் சத்யன் கோரிக்கை விடுத்தார். செந்தில் பாலாஜி, அசோக்குமார் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ குதிரை பேர வழக்கில் முன்ஜாமீன் பெற்ற தங்களை வேறு வழக்கில் கைது செய்யக்கூடும் என அச்சம் உள்ளதாகவும், வழக்குகளின் விசாரணையில் தலையிடலை மாறாக விசாரணைக்கு அழைத்து சட்டப்படி நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் என மட்டுமே சொல்வதாகவும், விசாரணை என்ற பெயரில் துன்புறுத்தக்கூடாது என உத்தரவிட வேண்டும் எனவும் கேட்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி, குதிரை பேர வழக்கில் முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு, இன்னும் சரணடைந்து முன்ஜாமீன் பெறலை. இந்த சூழ்நிலையில் தங்களை துன்புறுத்தக்கூடாது என சொல்ல முடியாது. மற்ற வழக்குகளை பொறுத்தவரை முன்கூட்டியே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் மனுதாரர் சொன்னபடி எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என கூறி இருவரின் மனுக்களையும் தள்ளுபடி செஞ்சிருக்கிறாரு உயர்நீதிமன்ற நீதிபதி. மேலும் பார்ட்டி ஃபண்ட் என்று சொன்ன உடனேயே ஓட்டம் பிடிச்சாங்க. தொடர்ந்து செந்தில் பாலாஜி டாஸ்மார்க் ஊழலை தோண்டி எடுக்கப்படும், அவர் தப்பிக்க வாய்ப்பே கிடையாது. விஜய் அவர்கள் தற்போது அதிகாரிகளுக்கு அதிரடியாக உத்தரவையும் பிறப்பித்திருந்தார். இதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் தப்பிப்ப வாய்ப்பே இல்லை. அனைத்து ஊழல்களையும் திமுக ஆட்சியில் செய்துவிட்டு கரூரில் 41 பேர் மரணத்திற்கு உறுதுணையாக இருந்துவிட்டு தற்போது முன்ஜாமீன் வேண்டும், தங்களை துன்புறுத்தக்கூடாது என சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? மேலும் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி தற்போது திமுகவின் எதிர்காலம் என்னவாகும் என்று தெரியாமல் கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கரூரிலும் தற்போது அமலாக்கத்துறை இறங்கிவிட்டார்கள். கூடிய விரைவில் செந்தில் பாலாஜி வீடு, அலுவலகங்களில் தற்போது ரைடு நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் திமுகவின் எதிர்காலம் என்னவாக போகிறது என்பதை.